September we met, I could tell by your smile you hadn't been with a good. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய புது फ्रेंड्स நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு ஸ்டைல்ல பாச்சோறு ரெசிபி எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃபெஸ்டிவல் ரெசிபி. வீட்ல ஏதாவது விசேஷமா இருக்கிற சமயத்துல தான் இதை செய்வாங்க. இது செஞ்சு ஸ்பெஷலா செய்வாங்க. இதை பரிமாறும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ரைஸ் பாயாசம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ ரைஸ் இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. 1 கப் ரைஸுக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அது சாஃப்டாக வேகும். அதனால் 6 கப் தண்ணி சேர்த்து ரைஸை அது கூட நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குழைய வேகணும் சாதம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். சாதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். சாதம் வேகாத போது நம்ம வெல்லம் சேர்த்தோன்னா அரிசி வேகவே வேகாது. சாதம் வெந்ததுக்கப்புறம் சேர்க்கணும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்வீட் சேர்க்கணும். ஸ்வீட் சேர்த்துட்டாலே அரிசி வேகாமல் நின்று போயிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு வெல்லம் சேர்க்கணும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா 1.5 கப்பாக கூட சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன், அதனால் நான் அப்படியே போடுறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்தால் காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைனாக்கா வெல்லத்தில் வந்து மண் இருக்கும். அதனால் நம்ம காய்ச்சி வடிகட்டிட்டு நீங்கள் இந்த பாச்சோரோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 6 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். மில்க் மெய்டு எடுத்து வச்சுருக்கேன். இது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நான் மில்க் மெய்ட் சேர்த்து பண்ணும்போது ஒரு ரிச் டேஸ்ட் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். மில்க் மெய்ட் சேர்த்து பண்ணும்போது ஒரு ரிச்சாக இருக்கும். இந்த டிஷ்ஷே ரிச்சாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மீடியமில் வச்சு கிளறிக்கோங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வெல்லத்தை வந்து அது எடுத்து கொடுக்கும், ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். இல்லைனாக்கா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டிங்கன்னாக்கா ஸ்வீட் வந்து கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. வெல்லம் போட்டு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டுருங்க, எடுப்பாக வந்துடும் உங்களுக்கு. வெல்லம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக வராது. ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை கலந்துருங்க. கரெக்டான ஸ்வீட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு 50 கிராம் நெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நெய்யில் வதக்கி போடணும். இதுதான் இந்த பாச்சோரோட ஸ்பெஷல். தேங்காயை நெய்யில் வதக்கி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே முந்திரி திராட்சை ரெண்டையுமே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் போடுங்க முந்திரி திராட்சை, இல்லைன்னா செவந்து போயிடும். லேசாக வறுத்துட்டு முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு. இப்போ இதை பாச்சோரில் எடுத்து கொட்டி விட்டுருங்க. கொட்டி கலந்து விட்டுறணும். இது மாதிரி கொட்டி கலந்து விட்டுருங்க. கொட்டி கலந்து விட்டாச்சு. நல்ல வாசமாக இருக்கும். இது நல்ல வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல் ரெசிபின்னு நான் சொல்லியிருந்தேன். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வர்றப்போ இது மாதிரி செஞ்சு பரிமாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். செட்டிநாடு ஸ்டைல் பாச்சோறு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.